குணமாகும். பொதுவாக காற்றில் கண்ணுக்கு தெரியாத பல கிருமிகளும் மாசுகளும் இருக்கும். இவை நாம் சுவாசிக்கும் போது நம்மை அறியாமலே நம்முடைய நுரையீரலுக்கு சென்று சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளான ஆஸ்துமா, அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். கத்திரிக்காயை அடிக்கடி உணவு சேர்த்து கொண்டால் இயற்கையாகவே நுரையீரலில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள், தூசிகள் எல்லாமே சளி மூலமாக வெளியேறிவிடும். அதோடு நுரையீரலும் சுத்தமாகும். 2. மாரடைப்பு தடுக்கப்படும். கத்திரிக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர இரத்த குழாயில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரையும், இதய தசைகள் நன்கு வலுப்பெறும், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதன் மூலமாக மாரடைப்பு போன்ற அபாயகரமான பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும். 3. நச்சுக்களை வெளியேற்றும். காய்கறிகளிலேயே ஒரு சூப்பரான டீடாக்ஸ் சூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கத்திரிக்காய் சூப்பாக தான் இருக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், அதாவது டாக்ஸின்களை எளிதில் வெளியேற்றும். வாரம் ஒரு முறை 4